ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் திருவண்ணாமலை ட்ரேடர். ஸோ இன்றைக்கான ட்ரேட் நம்ம என்னென்ன எடுத்திருந்தோம், இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம எப்படிலாம் பண்ணியிருந்தோம் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி 30 days சேலஞ்ச் ஒன்று கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த 30 days சேலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டே 9. ஸோ இன்றைக்கி ஐ திங்க் டைம் அரௌண்டு 2:30 ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் டன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இன்றைக்கி நமக்கு கிடைச்ச என்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி படி நமக்கு ஒரு நாளைக்கு 1 ட்ரேட் கிடைக்கும், 2 ட்ரேட் கிடைக்கும், 3 ட்ரேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கேட்டகரியில்னு பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து கிடச்சிது. ஸோ அதை ஸ்டாப் லாஸ் தான் இட்டாச்சு. ஸோ அகைன் நம்ம செகண்ட் ட்ரேட் எடுத்திருந்தோம், செகண்ட் ட்ரேடும் ஸ்டாப் லாஸ் தான் இட்டாச்சு. ஸோ கடைசியாக ஒரு தேர்ட் ட்ரேட் கிடச்சிது, அதுதான் ஃபைனல்னு சொல்லிட்டு எடுத்திருந்தோம். ஸோ ஐ திங்க் ஒரு 12:30 போல் நம்ம வைண்ட் அப் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு தேர்ட் என்ட்ரி. ஸோ அதுக்கு மேலே என்ட்ரிஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா 99.9% கிடைக்காது. ரொம்ப ரேர் கேஸில் தான் கிடைக்கும். அதாவது ஒரு 6 மந்தில் ஒரு 1 டைம் 2 டைம் கிடைக்கும். பட் அது நம்ம போக தேவையில்ல, அது இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். ஓவர் ட்ரேடிங்கிற கேட்டகரியில் போய்டும். ஸோ அதனால் நம்ம அது போகிறதில்ல. ஸோ தேர்ட் என்ட்ரி நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம பண்ண அந்த 2 ஸ்டாப் லாஸும் போக நமக்கு ப்ராஃபிட்டும் வந்துருச்சு. ஸோ அது இன்றைக்கான ப்ராஃபிட் இதுதான். ஸோ இது வந்து நம்ம வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப ஈஸி தான். ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். ஸோ நம்மளோட ட்ரேடிங் செட்டப் ஒன்று இருக்குது. அந்த செட்டப்பை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணோம், பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம். ஸோ அந்த செட்டப் பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற ப்ளஸ் என்னென்னா, நமக்கு ஸ்டாப் லாஸ் இட்டுச்சுன்னா அது கம்மியாக இருக்கும், டார்கெட் போச்சுன்னா அதிகமாக இருக்கும். அதனால் நமக்கு இன்றைக்கி 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகியுமே நமக்கு இது ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த ப்ராஃபிட்டு டோட்டலாக 3 என்ட்ரி கிடைச்சது நமக்கு. ஸோ அந்த 3 என்ட்ரியுமே ரொம்ப இதாக இருந்தது. இன்றைக்கி கண்டிப்பாக மார்க்கெட்டு நல்லாயிருக்கும்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி இன்றைக்கி ஏன்னா மந்த்லி எக்ஸ்பிரி ஆஸ் வெல் அஸ் வீக்லி எக்ஸ்பிரி நிஃப்டியில். ஸோ இது எல்லாமே காம்பினேஷனாக வரும்போதே நேற்றும் சைட்வேஸில் இருந்த நேற்றே ப்ரீமியமாக கரைச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி எப்படியும் நல்லாயிருக்கும் மொமெண்டம் பார்த்தோம், அதே மாதிரி கிடச்சிது. ஸோ கிடைச்ச ட்ரேடில் எடுத்தோம். எஸ்எல் ஹிட் ஆனாலும் வரி பண்ண தேவையில்லை, ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் நம்மளால் அது ஈஸியாக ரெக்கவரி பண்ணுற முடியும் நம்ம ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ப்ராஃபிட். ஸோ இன்றைக்கான ப்ராஃபிட் 20,000 பண்ணியிருக்கேன். ஸோ அப்கமிங் வீடியோஸ் என்ன வேணுமோ, இன்றைக்கி டே 9 சேலஞ்சை பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அப்கமிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.